வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடிட்டிங் எப்படி சிம்பிளாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிக்அவுட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எடிட் எ ஃபோட்டோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேலே பாருங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கிராப் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அதில் எகைன் கிராப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் 16:9 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரு வாட்டி எடிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு ஃப்ரேமில் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆட் எ ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் இமேஜ் இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கொடுங்க. ஸோ மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை அந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்போசிட்டில் கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ எந்த சைடில் வேணாலும் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை அந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சைடில் வந்து ஃப்ளவர் ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள், ஆட் ஃபோட்டோவை. ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோவை அந்த ஃப்ரேம்குள்ளே செட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஆட் ஆகிடும். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், பிளண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் செட் ஆகணும். ஸோ நீங்கள் கப்புள்ஸ் எடிட் பண்ணாலும் சரி, இல்லை சோலோவாக இருக்கிற மாதிரி எடிட் பண்ணாலும் சரி, கரெக்டாக அந்த ஃப்ரேம்குள்ளே டச் ஆகுதான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இமேஜை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணிக்கலாம், இல்லை வீடியோ கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னா விட்டுறலாங்க. ஸோ இப்போ மறுபடியும் கீழே ஆட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் PNG, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சைடு அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ செட் பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் ஃபோட்டோன்றதை செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே கிராப் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் 16:9 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோவோட ஃபேஸ் கட் வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே ஷோ ஆகணும். ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஷேடோன்னு இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே பாருங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு போர்ஷன்ஸு அப்படின்னு இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதனுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் எந்த அளவுக்கு பிளர் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்றது, அப்புறமா அதோடைய ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு, அதாவது எந்த லென்த் அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷேடோ வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த ஷேடோ அதாவது இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி இதை வந்து இந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறேனோ சேம் இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே போர்ஷன்ஸு அந்த ஷேடோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மாற்றிக்கோங்க. ஸோ அது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த ஷேடோ வந்து இருக்கணும். ஸோ கீழேயும் அதே மாதிரி தான் பார்த்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் 3D மாதிரி ஷோ ஆகும் உங்கள் ஃபோட்டோ. ஸோ அதனால தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை இந்த மாதிரி எந்த அளவுக்கு அதே மாதிரி ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அதை ஜூம் இன் பண்ணாலும் அதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க, பார்டர் வேணான்னா வேணாம். ஸோ அதே மாதிரி கீழே பாருங்க பார்டருக்கு வந்து கலர்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ என்ன கலர் நீங்கள் பார்டருக்கு வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒயிட் கலரே கொடுக்குறீங்க, இல்லை பிளாக் கலரு நார்மலாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஓகே, அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டோம். இந்த ஃபோட்டோவுக்கு மேலே சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்லாம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட்டு, எமோஜிஸு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதா அதை எக்ஸ்ட்ரா உங்களுடைய வேல்யூ போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இது வரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே ஷோ ஆகும். இல்லை எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மாதிரி தான் டெக்ஸ்ட்டு மேலே ஏதாவது சென்டென்ஸ், இல்லை பர்த்டே ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணுறீங்கனாலும் சென்டென்ஸ் அங்கங்கே சைடில் எல்லாம் நீங்கள் போட்டு விட்ருங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் கீழே இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது சென்டென்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான் ஃப்ரேம் எடிட்டிங். இதை வந்து நீங்கள் ஃப்ரேமாக கூட போட்டுக்கலாம். அதாவது யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பர்த்டேக்கு ஒரு ஃப்ரேமாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது எடிட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஃப்ரேம், பர்த்டே ஃப்ரேம் இந்த மாதிரி டிசைனில் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் எடிட்
எடிட் பண்ணி தரேன். ஸோ யாரெல்லாம் இதை கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எடிட் பண்ணுறப்ப அது இதாகிடும். ஸோ அதனால் கரெக்டாக அது என்ன இது பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம கலர் கரெக்ஷன்ஸை மட்டும் சின்னதாக பண்ணிக்கலாம். இப்போ நான் எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டன் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்னாப்சீட் ப்ளே ஸ்டோரில் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணி கீழே பாருங்கள் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டூன் இமேஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு, ஸோ இது எல்லா செட்டிங்குமே உங்களுக்கு வந்து அதில் ஷோ ஆகும். ஸோ என்ன செட்டிங் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே செலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் கட் மேலே வச்சு இப்போ அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, அதை பிரைட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் கட் மட்டும் கரெக்டாக பிரைட் ஆகும். இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ மறுபடியும் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி டீட்டெயிலை செலக்ட் பண்ணி டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஷார்ப் ஆகும். அது தேவையான அளவு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அவ்வளோதான். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான், ஏதாவது டெக்ஸ்ட்டு, எமோஜிஸ் எல்லாமே ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி டைப்பில் எடிட் பண்ணலான்றதை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.